ஆருஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தக்காளி குழம்பு. தக்காளி குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 5, பெரியதாக இருக்கிறனால 5. இந்த மாதிரி நாட்டு தக்காளியாக இருந்ததுன்னா 10 தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் 15 வெங்காயம். இது எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன். 1 மூடி தேங்காய், இல்லைன்னா கப்பில் 1 கப்பு தேங்காய். அப்புறம் அரைப்பதற்கு தேவையான பொருட்கள்: வரமிளகாய் 10 மிளகாய் வச்சுருக்கேன், ஒருத்தருக்கு 2ன்னு வச்சுருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்ததுன்னா மிளகாயோட அளவை குறைச்சிக்குங்க. இல்லை காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் மிளகாய் அளவை சேர்த்திக்கிங்க. இது கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், பச்சரிசி 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/4 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி 1/2 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், சிறிதளவு வெந்தயம், உப்பு, மஞ்சள், தாளிப்பதற்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை. இந்த பொருள் எல்லாத்தையும் நம்ம இப்போ பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு இதில் முதல்ல வரமிளகாய், கடலைப்பருப்பு, பச்சரிசி, மிளகு, வெந்தயம், ஜீரகம் இதெல்லாம் போட்டுட்டு பசியில் கொத்தமல்லி, இதையெல்லாம் நம்ம ஒரு மீடியமான ஹீட்டில் வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இதை நம்ம எடுத்துருவோம். இப்போ இப்படி பொன்னிறமாக வறுத்துக்கணும். இது மீடியமான ஹீட்டில் வச்சு வறுக்கணும். இப்படி உடைச்சோம்னா இப்படி உடப்படணும், அந்த மாதிரி வறுத்துக்கணும். இப்போ அடுத்தது நம்ம இப்போ தக்காளியை வணக்கணும். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. தக்காளி எல்லா சைடும் ஒரே மாதிரி வணங்கணும். அதனால் தக்காளி மெதுவாக தான் வணக்கணும். தக்காளி இப்படி மீடியமான ஹீட்டில் வச்சு வணக்கணும். இப்படி வணக்கிற தக்காளி முழு தக்காளியாக தான் நம்ம போட்டு வணக்கணும். ஏன்னா அப்போ தான் உள்ளே இருக்கிற அந்த ஜூஸும் நல்லா உங்களுக்கு சூடாகி உங்களுக்கு நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்படி தக்காளியை இப்படி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். திருப்பி விட்டு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வணங்கணும். இப்போ இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சுட்டு அப்புறம் அரைக்கணும். இப்போ பாருங்கள், இது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். எங்கேயும் கருப்பாகாமல் ஒரே மாதிரி வணக்கிடணும். இப்படி வணக்கிறப்ப இந்த தோலெல்லாம் இப்படி வண்டுரும். அந்த அளவுக்கு வணக்கணும். அப்போ தான் இதில் இந்த பச்சை வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்படி இருக்கணும். இந்த மாதிரி வணக்கி எடுத்து வச்சுக்கணும். இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம இப்போ அரைக்கலாம். இப்போ நம்ம வறுத்துருக்கோம்ல, இதை நம்ம முதல்ல போட்டு அரைக்கணும்.
இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பு தேவையான அளவு அதை இதில் போட்டுருங்க. அப்புறம் மஞ்சத்தூளையும் இதில் போட்டுருங்க. போட்டுட்டு இது முதல்ல ஒரு 4 சுற்று அரைக்கணும். இதை நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. இப்போ நான் இதை அரைச்சிட்டேன். இப்போ இந்த அரைச்ச பொருளோட இந்த தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம்ல, ஒரு மூடி தேங்காய், இந்த தேங்காவையும் இதுக்குள்ளே போட்டுருங்க. அரைப்பதற்கு இதில் சிறிதளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ தேங்காய் போட்டு அரைச்சிட்டேன். இப்போ தக்காளி ஆறிடுச்சு. இப்போ ஆறின தக்காளியும் இது கூட போட்டு அரைச்சிடணும். இது நீங்கள் அரைக்கிறப்ப பார்த்து அரைக்கணும். இதில் தக்காளியில் வந்து தண்ணி இருக்கிறதுனால மிக்சியில் அந்த மூடி வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் அரைக்கணும். தேங்காய் தக்காளி எல்லாம் போட்டு இப்போ அரைச்சி இப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம இதை தாளிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், இதில் கருவேப்பிலை போட்டுட்டு இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பொரிஞ்ச உடனே இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம இதில் போட்டுருவோம். போட்டு இது நல்லா வணங்கணும். வெங்காயம் நல்லா வணங்கணும். இது இப்படி நல்லா வணக்கணும். இது வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் இதை நம்ம வணக்கிட்டு இருக்கணும். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம இது கூட அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை அப்படியே இதில் சேர்த்திடணும். இது தெறிக்கும் ரொம்ப. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இது மெதுவாக ஊற்றணும். ஊற்றி இதை ஸ்டவ்வை வந்து சிம்மில் ஒரு 15 நிமிஷம் வைக்கணும். அப்போ இதை மூடி போட்டு வச்சுருங்க. இல்லைன்னா இது கொஞ்சம் ஸ்டவ்வெல்லாம் கொஞ்சம் வெளி பக்கம்லாம் தெரிச்சிரும். அதுக்காக தான் மூடி வைக்கிறது. இடையில 2 தடவை ஸ்டவ்வை குறைச்சிட்டு இதை கலக்கி விடுங்க. இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை நிறுத்திடலாம். தக்காளி குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு இது சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் இதை தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கிறது. இது சாதத்துக்கு நல்லாயிருக்கும்.